நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள், அவருடைய குடும்பத்திலே வந்த பிரச்சனைகள், அவர் வெளியில வந்த பிறகு அவருக்கு நேரிட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுக்கப்புறம் ஈசாக்கும் சத்துருக்களால் புறக்கப்பட்டு அங்கேயும் இங்கு அவரும் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார். அதே போல யாக்கோபை பாருங்க, அவருக்கும் பல பிரச்சனைகள், தன்னுடைய சொந்த குடும்பத்தாரிலே அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. இவ்விதமாக அநேக பரிசுத்தவான்களை நாம் வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளும் போது அநேகர் உபத்திரவத்தின் வழியாய்தான் அவர்கள் கடந்து சென்றார்கள். பரிசுத்த பவுல் சொல்லும் போது நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்லும் போது அநேக உபத்திரவத்தின் வழியாய்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாய் இருந்தால் அது அப்படிதான் ஆகும். ஆனாலும் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இதெல்லாம் எதற்காக நடக்கிறது? தேவன் நம்மளை புடமிடுகிறார், நம்மளை சுத்திகரிக்கிறார், நம்மளை பரிசுத்தம் செய்கிறார், நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி அதற்கு பிறகு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் தேவன் நம்மை கொண்டு வருவார். ஆகவே துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பரமா இருக்கும். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அவை எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் அவன் என்ன செய்வாரு, விடுவிப்பார். உபத்திரம் வருகிறது சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. யாருக்கு அதிகமான பாடுகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஒருவேளை நல்ல ஒரு விசுவாசிகள் நீங்க இருப்பீங்கன்னா உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க வெளியில பலவிதமான சரீரத்துல தொந்தரவுகள், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் கூட நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே அதிகாலையில் என்று ஜபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவர்தான். நமக்குள்ள இருக்கிற வல்லமையை தட்டி எழுப்புகிறவரும் அவர்தான். நம்மை புதுப்பிக்கிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவரும் அவர்தான். எப்படிப்பட்டதான கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்த போதிலும் இது தேவ மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா 13ஆம் வசனத்திலே, நானும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. பாருங்க 8ஆம் வசனத்துல என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கு. அல்லேலூயா. சில வேளை தேவன் நம்மளை தனிமைப்படுத்துகிறார். இந்த கடைசி வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினே, எனக்கு அறிமுகமானவர்களை மறைந்து கொண்டு. ஏன் அப்படின்னா, சிநேகிதர்கள், தோழர்கள், எனக்கு அறிமுகமானவர்கள், எங்கள் சொந்தங்கள் மற்றவர்கள் எல்லாரையும் தூரம் பண்ணும்போது ஆண்டவருக்கு நீ வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ வேணும். அது நம்ம புரிந்து கொள்ளல. ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்துறாரு அப்படின்னா அது ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தரோடு நானும் கர்த்தரும், கர்த்தரும் நானும் என்கிறதான ஒரு காரியம்